அறிவோடு இருக்கணுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதை வடிவேல் காமெடி ஒரு சீன் ஒன்று இருக்கும் பாருங்கள். வடிவேலை குரூப்பாக எடுத்துகிட்டு போய் அடித்து போட்டுருவாங்க. அவரை தூக்கின்னு வந்து வீட்டில் இருக்கிறவங்களாம் சுற்றி அவருக்கு முதலுதவிலாம் செஞ்சுக்கிட்டே கேட்பாங்க, ஆர்த்தி கேட்பாங்க. இவ்வளோ பேர் உங்களை அடிச்சிருக்கிறாங்க, நீங்கள் ஒருத்தரையுமா திருப்பி அடிக்கலை அப்படின்னு அவங்க கேட்பாங்க வருத்தத்தோட. அதுக்கு வடிவேல் சொல்லுவார், அதில் அடித்தவங்களில் ஒருத்தன் சொன்னாம்மா, எவ்வளோ அடித்தாலும் இவன் தாங்குறாம்மா, இவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டாம்மா, அதனால் நான் அடிக்கலாமான்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அவருடைய சோக கதையை சொல்லுவார். அதை கேட்டு அங்கே இருக்கிற அத்தனை பேரும் அழுவாங்க. ஆனால் படம் பார்க்குற நாம் குலுங்கி குலுங்கி சிரிப்போம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உண்மை. நல்லவங்களாக இருந்தால் நமக்கு எல்லாருமே நல்லது தான் செய்வாங்க, நமக்கு நடக்கிறதெல்லாம் நல்லது தான் நடக்கும் அப்படின்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். நல்லவங்களாக இருக்கிறதுக்கான பலன் இருக்குது. அது கெட்டவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது, நமக்கு மட்டும்தான் கிடைக்கும். கெட்டவங்களுக்கு ரெட்டிப்பு மடங்கு கஷ்டங்கள் உண்டு. அதை அவங்க பொருட்படுத்தாமல் அதை தெரிஞ்சதான் செஞ்சு அதை வாழ்க்கையில் ஏற்றுக்கிறாங்க. நல்லவங்களாக இருக்கிறவங்க அறிவுபூர்வமாகவும் அவங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்திக்கணும். முட்டாள்தனமாக இருக்கக்கூடாது, ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. அப்புறம் நமக்கு ஏதோ தெரியாமலோ நம்ம எவ்வளோ விழிப்புணர்வாக இருந்தாலும் சில சிக்கல்களில் நம்ம மாட்டிக்குவோம், சில தவறுகளில் நம்ம சிக்கிக்குவோம், ஏமாற்றங்களில் பாதிக்கப்பட்டிருப்போம். அப்போது நம்மளை மீட்டு கொண்டுன்னு வர திறமைகளை நம்ம வளர்த்துக்கணும். அது மாதிரி வளர்த்துக்கிட்டால் தான் நம்ம வல்லவர்களாக மாற முடியும். நல்லவர்களாக இருப்பதோடு சேர்ந்து நம்ம வல்லவர்களாகவும் இருந்தால் மட்டும்தான் நமக்கு கஷ்டங்கள் வராது. வந்தாலும் நம்ம அதை மீண்டு வெளியேறுவோம். இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லவங்களாக இருக்கிறேன், எனக்கே கஷ்டம் வருதுன்னு சொல்கிறது பாதி கதை தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். மீதி செல்லா காசாக இருக்கிறோம். மீதி பக்கத்தில் நம்ம வல்லவர்களாக இருக்கணுன்றது போது தான் நம்ம செல்லுபடியாகிற காசாக மாறுவோம். பாதி மட்டும் செஞ்சுட்டு பாதி பக்கம் ஒன்றுமே இல்லைன்னா செல்லா காசு தான். இந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நாட்டில் எல்லார் மனசுலையும் குடிகொண்டிருக்கிற ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அவருக்கு பிடிச்ச ஒரு திருக்குறள் சொல்லியிருக்கிறாரு. அது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான்.